ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க இனியா. அதுக்கான பின்னணி என்ன அப்படின்றதுக்காக இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி யார் தான் அந்த செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்க, அதுக்கான அப்டேட் என்னன்றதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் எதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்தக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம் சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்திறமையை ரொம்பவே சூப்பரா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இப்ப 12 கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த 12 கண்டஸ்டன்ட்ல யார் தான் செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்கன்ற விஷயத்துல ரொம்பவே ஆர்வமா நம்ம காத்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட்ல யார் அந்த செகண்ட் பிளேஸ் பிடிப்பாங்கன்ற ஆர்வத்தையும் கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஸ்ரீனிவாசன் சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்கணும்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த செகண்ட் வீக் இந்த வாட்டி வேணா அடுத்த வாரம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் இல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களாகட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. ஏன்னா நம்ம ஒரு சில பேரை எதிர்பார்த்துட்டு இருப்போம், அவங்க வரலையே அப்படின்றதுக்காக. ஸோ இதனால ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் கூட போச்சு ஜட்ஜஸ் ஒரு வேலை வேற ஏதாச்சும் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த வாரம் சிவானி இல்லைன்னா சபேஷன், ஸோ இவங்க ரெண்டு பேர் யாராவது ஒருத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே வகையில இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஜட்ஜஸ் கொடுத்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு அப்படின்ற விஷயத்தால இந்த வாரம் அவங்களுடைய எஃபெக்டை ஹை லெவல் போட்டிருக்காங்கன்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி சூப்பரா குட் கமெண்ட் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீ குடும்பம் 2025க்கான விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா தேவயானிக்கு இனியா அவர்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டும் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த விஷயம் பார்க்கும்போது ஸ்டேஜை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலங்கரிச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க அம்மாவும் பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.